ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்றைக்கி நம்ம டுடே சமையலில் வெங்காயம் கடலைப்பருப்பெல்லாம் பயன்படுத்தி இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு சுவையான சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது இட்லி தோசையோடு தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இன்னும் பின்ன 2 இட்லி கூட இறங்குன்னே சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதற்கு முதல்ல ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தப்பருப்பு, 6 வரமிளகா, நிறத்துக்காக 4 காஷ்மீரி மிளகாய். இது காரம் இருக்காது, நல்ல ஒரு நிறம் கொடுக்கும், அதுக்காக தான் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும் இந்த மாதிரி வறுத்துக்குங்க. ரொம்ப நேரம் மாறிடக்கூடாது, அப்புறம் அந்த கடலைப்பருப்பு உளுந்து எல்லாமே கருகி போயிடும். இப்போ இதில் இந்த சைஸில் 2 சின்ன துண்டு இஞ்சி சேர்த்து செய்யும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். கூடவே ஒரு 6-7 பல்லு பூண்டு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு இந்த மாதிரி வதக்கி விட்டுங்க. அடுத்ததாக ஒரு 20 போல் கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம். கூடவே 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை ரஃப்பாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், சேர்த்துக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ இதை நம்ம வதக்க ஆரம்பிச்சிடலாம். இதில் அந்த கருவேப்பிலை இஞ்சிலாம் சேரும்போது இந்த சட்னி நல்ல வாசனையாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ கொஞ்ச நேரம் வதக்கின பிறகு தக்காளி 2 மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க. கூடவே இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்குங்க. ரொம்ப ஈஸியாக வதங்கி வந்துடும். அதே சமயத்தில் அந்த சட்னியோட டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சம் நேரத்துக்கு இந்த மாதிரி வதக்கின பிறகு இப்போ இதை நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும், அப்போ தான் நல்லா வெந்து வரும். இப்போ பாருங்கள், கொஞ்ச நேரம் கழித்து இதை நம்ம திறந்து பார்க்கலாம். நல்லா வெந்து வந்திருக்கு. கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும் இந்த மாதிரி வதக்கி விட்டுங்க. இப்போ இது நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இது இப்போ நம்ம தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக உளுந்தப்பருப்பு, இதெல்லாமே நல்லா பொரிஞ்ச பிறகு கருவேப்பிலை இலைகள். இப்போ இதை நம்ம சட்னியில் தாளித்து விட்டுற வேண்டியதான். அவ்வளோதான், நல்ல ஒரு சுவையான சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது கடலைப்பருப்பு வெங்காய சட்னினே கூட சொல்லலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்த உளுந்து கடலைப்பருப்பு எல்லாம் சேர்த்து செய்யும்போது பார்த்திங்கன்னா இந்த சட்னியோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கெலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மெத்தடில் சட்னி அரைச்சி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டும் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.